சாமானிய குடும்பத்தில் பிறந்து சாதனை மரணத்திற்கு சொந்தக்காரர். மெட்ராஸ் மாகாணத்தின் கடைசி முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் என்ற சாதனைக்கு பெயர் பெற்றவர். சினிமா கலைஞர்களின் ஆதிக்கத்தால் நிரம்பி வழியும் தமிழ்நாட்டு அரசியலில் முதல் முறையாக சினிமா கலைத்துறையில் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரானவர். பள்ளிக்கூட ஆசிரியராக பணியை தொடர்ந்து தற்போதைய தமிழ்நாட்டு பிரதான அரசியல் கட்சிகளின் ஆசானாக உயர்ந்து நிற்பவர். சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரித்தவர். நாடு முழுவதும் மும்மொழி கொள்கைகள் வெகுவாக பரவி வந்த காலத்தில் இருமொழி கொள்கைக்கு வழிமொழிந்தவர் என பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர். கட்சி, சாலை, நூலகம், விமான நிலையம் என அனைத்து துறைகளுக்கும் தனது பெயரை சூட்டும் அளவிற்கு சாதனை மனிதனாக மாறிய சாமானியன் பேரறிஞர் அண்ணாவின் வரலாற்றை சுருக்கமாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தை உள்ளடக்கிய காஞ்சிபுரம் பகுதியில் 1909 செப்டம்பர் 15 ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். இறை நம்பிக்கை மிக்க குடும்பத்தில் பிறந்த அண்ணாவுக்கு சிறு வயதில் கடவுள் நம்பிக்கை அதிக அளவில் இருந்தது. பெரும் வறுமைக்கு மத்தியில் காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். அதன் பின்னர் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரி படிப்பை தொடங்க முடியாமல் நகராட்சி அலுவலகத்தில் எழுத்தர் பணியை செய்து வந்தார். அந்த பணியின் போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி சலுகை உண்டு என்றும் அதனை பயன்படுத்தி கல்லூரியில் படிக்கலாம் என்ற ஓர் நற்செய்தி அவருக்கு கிடைத்தது. இதனையடுத்து சென்னையில் உள்ள பச்சையப்பா கல்லூரியில் படிப்பை தொடர்ந்தார். கல்லூரியில் படிக்கும் போது தனது ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியில் செயல்பட்டு வந்தவருமான வரதராஜன் என்பவர் மூலமே அண்ணாவுக்கு அரசியலின் மீது ஈடுபாடு ஏற்பட்டது. அதன் பிறகு பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கு அவருக்கு வறுமை பெரும் தடையாக இருந்தது. கல்லூரி முதல்வரின் உதவியால் கல்லூரியில் பொருளியல் பட்டப்படிப்பை முடித்தார். கல்லூரி படிப்பை முடித்த அவர் தான் பயின்ற பச்சையப்பா பள்ளியிலேயே சிறிது காலம் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். இதற்கிடையில் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போதே 1930 தனது 21வது வயதில் ராணி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். இந்நிகழ்வுக்கு மத்தியில் அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த அறிஞர் அண்ணா பிராமணர்கள் அல்லாதோர் கட்சியாக செயல்பட்டு வந்த நீதி கட்சியில் 1935 தன்னை இணைத்துக் கொண்டார். பிராமணர்கள் அல்லாதோர் கட்சியாக நீதி கட்சி செயல்பட்டு வந்து கொண்டிருந்த போதிலும் அக்கட்சியின் தலைவர்கள் அனைவரும் பெரும் நில உடைமையாளர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்ததால் மக்களிடம் நெருக்கமான உறவு இல்லாமல் இருந்தனர். பிராமணர் அல்லாத கட்சி என்பதால் நீதி கட்சியுடன் தன்னை இணைத்துக் கொண்ட அண்ணா அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பெரியாரின் கொள்கைகளை பின்தொடர்ந்தார். 1934 திருப்பூரில் நடைபெற்ற செங்குந்தர் மாநாட்டில் அறிஞர் அண்ணா பேசியதை கேட்டு வெகுவாக பாராட்டினார் பெரியார். அப்போதுதான் முதன்முறையாக அண்ணாவை நேரில் சந்திக்கிறார் பெரியார். அப்போது முதல் தந்தை பெரியாரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டார் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றலால் வியந்து போன பெரியார் அவரை பல்வேறு கூட்டங்களில் தலைமை ஏற்று நடத்த பணிந்தார். அதன் பின்னர் 1937 பெரியார் நடத்திய விடுதலை மற்றும் குடியரசு நாளிதழ்களில் துணை ஆசிரியராக 60 ரூபாய் சம்பளத்திற்கு பணி சேர்ந்தார். பின்னர் அதே நாளிதழ்களின் தலைமை ஆசிரியராகவும் உயர்ந்தார். இந்த நிலையில் அப்போது சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்றவுடன் ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக்குவேன் என்றும் குலக்கல்வி திட்டத்தை தொடங்குவேன் என்றும் சூளுரைத்தார். இதனை எதிர்த்து நீதி கட்சி தலைவர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஹிந்தி திணிப்பு போராட்டத்திற்கு முதற் முன்னெடுப்பாக 1938 இப்போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தின் போது பெரியாரும் அண்ணாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த போராட்டத்தின் போதே தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை பெரியார் முன்வைத்தார். அப்போது தமிழ்நாடு என்றொரு மாநிலமே கிடையாது, மெட்ராஸ் மாகாணம் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நீதி கட்சிக்கு தலையேற்கும் வாய்ப்பு பெரியாருக்கு கிடைத்தது. இந்த நிலையில் தான் தலைமை வகித்து வந்த சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சியையும் ஒன்றிணைத்து திராவிடர் கழகம் எனும் பெயரில் புதிய இயக்கத்தை தோற்றுவித்தார் பெரியார். பெரியாருடன் இணைந்து திராவிடர் கழகத்தில் சேவையாற்றிய அண்ணா பெரியாரை போல் எதிரிகளை நேரடியாக தாக்காமல் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற அவரது சொல்லிற்கிணங்கவே எதிரிகளையும் மதித்து போராடினார். திராவிடர்கள் அனைவரும் கருப்பு சட்டையை தான் அணிய வேண்டும் என பெரியார் கருத்து கூற தான் பங்கேற்ற கூட்டங்களிலெல்லாம்
வெள்ளை வேட்டி சட்டையுடனே காட்சியளித்தார் அண்ணா. மேலும் அண்ணாவின் திகட்டாத சொற்களும் எழுச்சிமிகு உரையும் திராவிடர் கழக உறுப்பினர்களை வெகுவாக கவர்ந்தது. திராவிடர் கழகத்தில் தவிர்க்க முடியாத தலைவராக உருமாறிய அண்ணாவின் புகழ் எங்கும் பரவியது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க திராவிடர்களின் சுதந்திரத்தை ஆரியர்களின் கைகளில் கொடுத்துவிட்டு ஆங்கிலேயர்கள் சென்றுவிட்டதாக பெரியார் சாடினார். இந்தியாவின் சுதந்திரம் திராவிடர்களுக்கான கருப்பு தினம் எனவும் கடுமையான வார்த்தைகளால் தாக்கினார். பெரியாரின் இத்தகைய கருத்துக்களை ஏற்காத அண்ணா சுதந்திரம் கிடைத்த மகிழ்ச்சியான தினத்தில் இப்படியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார். இதே காலத்தில் பெரியார் தன்னை விட 40 வயது சிறிய பெண்ணான மணியம்மையை திருமணம் செய்து கொள்ள திராவிடர் கழகத்திற்குள்ளேயே அதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. தனக்கு பின்னர் தனது மனைவியிடம் இயக்கத்தை பெரியார் கொடுக்க போகிறார் என்ற கருத்தும் பரவலாக எழும்பியது. பெரியாரின் இத்தகைய செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணா திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறினார். இந்த நிலையில் பெரியாரின் செயலால் அதிருப்தி அடைந்த திராவிடர் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து 1949 ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி திராவிடர் முன்னேற்ற கழகம் எனும் பெயரில் கழகத்தை தொடங்கினார். அறிஞர் அண்ணா அதன் பொதுச் செயலாளரானார். கழகம் தொடங்கப்பட்ட போது நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், அதற்கு தேங்காயையும் உடைக்க மாட்டேன் என கடவுள் நம்பிக்கை அல்லாதோரையும் கடவுள் நம்பிக்கை கொண்டிருப்போரையும் கொள்கைகள் ரீதியாக ஒன்று சேர்த்தார். வெகுஜன மக்களை கவரும் வகையில் மதசார்பற்ற கொள்கைகள் என்ற அடிப்படையிலும் அவரது வார்த்தைகள் அமைந்தன. கழகம் தொடங்கப்பட்ட ஆரம்பத்தில் திராவிடர் கழகம் போன்றே தேர்தலில் போட்டியிடாமல் இயக்கமாக செயல்பட்டது திராவிடர் முன்னேற்ற கழகம். அதன் பிறகு 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட திராவிடர் முன்னேற்ற கழகம் 17 சட்டமன்ற தொகுதிகளையும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வென்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு நடைபெற்ற 1962ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட திராவிடர் முன்னேற்ற கழகம் 50 சட்டமன்ற தொகுதிகளை வென்றது. ஆனால் இம்முறை அண்ணா தோல்வியுற்றார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அவரை ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினர். அறிஞர் அண்ணா திரைத்துறையிலும் தனக்கான முத்திரை பதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அவருக்கும் தமிழ் சினிமாவிற்கும் இடையேயான தொடர்பையும் இங்கே குறிப்பிடுவது முக்கியமானதொன்றாகும். திராவிட இயக்க சிந்தனை கொண்ட கவிஞர்கள் சிலர் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பங்களிப்பை அளித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நல்ல தம்பி என்ற திரைப்படத்திற்கு அண்ணா வசனம் எழுதி தனது அறிமுகத்தை தொடங்கினார். அதன் பிறகு அதே ஆண்டில் வேலைக்காரி என்ற திரைப்படத்திற்கு கதையும் வசனமும் எழுதி அடித்தட்டு மக்களின் வலிகளை திரையில் வெளிச்சமிட்டு காட்ட வழிவகை செய்தார். அந்த காலகட்டத்தில் தெய்வங்களை போற்றும் வகையிலும் ராஜாக்களை கொண்டாடும் வகையிலும் உருவாக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு மத்தியில் வெகுஜன மக்களுக்காக கதையை எழுதி புரட்சிக்கு வித்திட்டார் அறிஞர் அண்ணா. திரையுலகிலும் தனது எழுத்துக்களால் புரட்சி செய்தார் பேரறிஞர் அண்ணா. திமுக தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தென்னிந்தியாவை உள்ளடக்கிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்த்து திராவிட நாடு என இந்தியாவில் இருந்து தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையுடன் தொடங்கப்பட்டது. தனி திராவிட நாடு என்ற கொள்கைக்கு மத்திய அரசாங்கம் சற்றும் செவிசாய்க்காமல் இருந்தது. கழகமாக ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட தொடங்கிய திமுக தங்களது தேர்தல் அறிக்கையிலும் இந்த தனி திராவிட நாடு கொள்கையை எங்கும் பரவ செய்தது. திமுக தனது 2வது தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எல்லை பிரச்சனை காரணமாக மிகப்பெரிய அளவில் போர் வெடிக்க 2 நாடுகளையும் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இப்போரின் தாக்கங்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பையும் புரட்டி போட்டது. இந்திய இறையாண்மையை பாதுகாக்க தவறியதே போருக்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் பிரிவினைவாதம் கோரும் கட்சிகள் அரசியலில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்தது. இந்த சட்டத்தினால் இந்திய இறையாண்மையின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் மதவெறி கொள்கைகளுடன் செயல்படும் இயக்கங்கள் என 16க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் தடை செய்யப்பட்டன. இச்சட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிராக அமைந்தது. தனி திராவிட நாடு வேண்டும் என்ற கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டதாக பேசப்பட்டது. இந்த புதிய அரசியல் அமைப்பு சட்டம் திமுகவிற்கு எதிராக தான் கொண்டு வரப்பட்டது என அண்ணா சூளுரைத்தார். இந்த நிலையில்தான்
தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது தனி திராவிட நாடு கோரிக்கையை பரப்புவதா என்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டது திமுக. இதையடுத்து கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இப்பிரச்சனை குறித்து பேசிய அறிஞர் அண்ணா, திராவிட நாடு தனி நாடாக ஆக வேண்டும் என்பதே நமது லட்சியமாக இருந்தது. இந்த லட்சியத்தை பற்றி பேசவோ எழுதவோ முடியாத நிலை தற்போது உருவாகியுள்ளது. கண்டிப்பாக தடையை மீறி கட்சியை அழிக்க முடியும். ஆனால் கட்சி அழிந்துவிட்டால் லட்சியத்தை காக்கவோ அதனை பரப்பவோ எந்த வாய்ப்பும் இருக்காது. அதனால்தான் நாம் இந்த திராவிட நாடு லட்சியத்தை கைவிட வேண்டியிருந்தது என கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் அப்போது தெரிவித்தார். இதையடுத்து தனி திராவிட நாடு எனும் கொள்கை மாநிலங்களின் சுயாட்சி என உருமாற்றமானது. மாநிலங்களுக்கான உரிமைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என குரல் எழுப்பிய அண்ணா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று புகழ்மிக்க தனது வார்த்தைகளை உச்சரித்தார். எனினும் தமிழ் பேசும் மக்கள் வசிக்கும் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருந்தார். ஹிந்தி மொழி ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட போது பல்வேறு தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக அறிஞர் அண்ணா இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்தார். பெரும்பாலான மக்கள் ஹிந்தி மொழியை பேசுவதால் அதனை தேசிய மொழியாக அறிவித்த அரசாங்கம், நாட்டில் அதிகமாக இருக்கும் காகத்தை தேசிய பறவையாக்கலாமே, ஏன் மயிலை தேசிய பறவையாக அறிவிக்க வேண்டும் என தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். ஹிந்தி மொழியை நாடு முழுவதும் திணிப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிக்கு தமிழ்நாட்டில் பெருமளவில் போராட்டம் வெடித்தது. ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை கையில் எடுத்த திமுக மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டத்தை நடத்தியது. மாணவர்கள், வெகுஜன மக்கள் என அனைவரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஹிந்தி திணிப்பை எதிர்த்தனர். இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டமே திமுக ஆட்சியில் அமர்வதற்கு பெரும் துணையாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சியும் ஹிந்தி திணிப்பு போராட்டமும் திமுக ஆட்சி அமைக்க வழிவகுத்தது. அதன்படி 1969ஆம் ஆண்டு திமுக முதன்முறையாக ஆட்சி அமைத்தது. 1969ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அறிஞர் அண்ணா பதவியேற்றார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராஜகோபாலாச்சாரியார் காங்கிரசிலிருந்து விலகி வலதுசாரி சுதந்திர கட்சி எனும் கட்சியை தொடங்கி வாக்குகளை பிரித்தது திமுகவிற்கு சாதகமாக அமைந்தது. காங்கிரஸ் அல்லாத ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் முதன்முறையாக அண்ணா தலைமையில் ஆட்சி அமைத்தது. அண்ணாவின் தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வகையில் இளமையான அமைச்சரவையாக உருவாகியது. அதேபோல் அவரது அமைச்சரவையில் இருந்தவர்கள் அனைவரும் கடவுள் அறிய என்றில்லாமல் உளமறிய என உறுதிமொழி எடுத்து பதவியேற்றுக் கொண்டனர். ஆட்சி அமைத்தவுடன் 18 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பெரியாரை சந்தித்தார் அறிஞர் அண்ணா. தங்களின் வெற்றியை பெரியாருக்கு சமர்ப்பிப்பதாகவும் அவர் கூறினார். அறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்தவுடன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத புதிய சட்டமாக சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரிக்கும் வகையில் சட்டத்தை இயற்றினார். அதாவது பிராமணர்கள் மந்திரங்கள் ஓதி திருமணம் நடத்தி வைப்பது மட்டுமில்லாமல் இரு மனங்கள் இணைந்து சுயமாக திருமணங்கள் செய்து கொண்டாலே அது அரசாங்கத்தால் அங்கீகரித்துக் கொள்ளப்படும் என்பதாகும். அதேபோல் இந்தியாவிலேயே முதன்முறையாக ₹1 ஒரு படி அரிசி வழங்கப்படும் என அரசாணை வெளியிட்டு அரிசி வழங்கிய முதலமைச்சரும் இவரே. ஆனால் அரசின் கஜானாவில் பணவரவு குறைந்ததால் அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டது. அதேபோல் அமைச்சர்களின் ஊதியமும் பாதியாக குறைக்கப்பட்டது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மும்மொழி கொள்கைகள் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் என்ற நிலைப்பாட்டில் இறுதி வரை நின்று வெற்றி கண்டவர். தான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அரசு கட்டிடங்களில் இருந்த கடவுள் புகைப்படங்கள், மதம் சார்ந்த குறியீடுகளை குறிக்கும் அடையாளங்கள் உள்ளிட்டவற்றை அகற்ற உத்தரவிட்டு மதச்சார்பின்மை எனும் கொள்கைக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார். உலக தமிழின் முதல் 2 செம்மொழி மாநாட்டையும் நடத்தி சிறப்பு சேர்த்தார். அமெரிக்காவின் நியூ கெவன் மாகாணத்தில் இருக்கும் ஏல் பல்கலைக்கழகத்திற்கு வெளியுறவுத்துறையின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட அண்ணாவுக்கு சப் ஃபெலோஷிப்பும் வழங்கப்பட்டது. அதேபோல் அவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. அதேபோல் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்த போதிலும் தமிழ் பேசும் மக்கள் வசிக்கும் பகுதி மெட்ராஸ் மாகாணம் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தமிழ் பேசும் மக்கள் வசிக்கும் பகுதி தமிழ்நாடு என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் என்று பெயர் மாற்றத்திற்கு அரசாணை வெளியிட்டு அதற்கு ஒப்புதலும் பெற்று தமிழ்நாடு எனும் பெயரை பெற்று தந்தார். மெட்ராஸ் மாகாணத்தின் கடைசி முதலமைச்சரான அண்ணா தமிழ்நாடு மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகினார்.
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சிறப்பாக சேவையாற்றி வந்த அண்ணாவுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அதற்காக சிகிச்சை பெற 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி அமெரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார் அண்ணா. சிகிச்சை முடிந்து நவம்பரில் அண்ணா இந்தியா திரும்பிய போதிலும் அவரது உடல்நிலை மோசமாகவே இருந்தது. புகையிலை மெல்லும் பழக்கமே அவருக்கு புற்றுநோய் வர காரணமாக அமைந்தது. புற்றுநோய் காரணமாக இந்தியாவிலும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அண்ணா 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிர் நீத்த அவரது உடலை காண 1.5 கோடி மக்கள் சென்னையில் திரண்டது கின்னஸ் புத்தகத்தில் சாதனையாக இடம்பெற்றது. சாமானியனாக பிறந்த ஒருவரின் இறப்பு சாதனையாக மாறியது. அவரது பூத உடல் சென்னை மெரினா கடற்கரையில் புதைக்கப்பட்டு சமாதி எழுப்பப்பட்டது. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்ற வாசகத்தை தாங்கி பிடித்தபடி அவரது பூத உடல் சென்னை மெரினா கடற்கரையில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அறிஞர் அண்ணாவையும் தமிழ் மொழியையும் பிரித்து பார்க்க முடியாது என்பதே நிதர்சனம். பேச்சு வழக்கில் இருந்த பல சமஸ்கிருத மொழி சொற்களை தமிழ் உடைமையாக்கி அனைவரும் உச்சரிக்கும் வகையில் மொழி மாற்றம் செய்து கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. தனது ஒவ்வொரு மேடை பேச்சிலும் ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளையும் உச்சரித்து அனைவரின் மனதிலும் அசைபோட வைத்தவர் அண்ணா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனும் தனது தாரக மந்திரம் மூலம் தமிழ் மக்கள் அனைவரையும் தன் பால் பக்கம் ஈர்த்தவர். தனது செயல்கள், பேச்சுகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலையும் திராவிட கட்சிகளையும் செயல்படுத்தவே முடியாது என்ற அளவிற்கு தனது அரசியல் கோட்பாடுகளை வேரூன்ற செய்துவிட்டு சென்றுள்ளார் அறிஞர் அண்ணா. திராவிட பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அண்ணா, தான் கொண்டு வந்த சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம், தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை எனும் 3 முத்தான திட்டங்களை இனிவரும் காலங்களில் யார் மாற்ற நினைத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டு எழுவார்கள் என்ற அச்சம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆண்டு வருகிறான் என்றுதான் பொருள் என்று கூறினார். அவர் கூறிய கூற்றின்படி பார்த்தால் ஆம், நிச்சயம் அண்ணாதான் தமிழ்நாட்டை தற்போது வரை ஆண்டு வருகிறார். இந்த ஓராண்டில் 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2. தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3. தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த நாட்டை இருக்கிற வரையில், இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்வதாக பொருள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.